மேட்சஸ்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. கேகேஆர் லாஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்ஆரும் வந்து கடினமா சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. வைபவ் சூரியவம்சி 35 பால்ல 100 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவரோட கேம்லாம் நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில கேகேஆரும் ஆர்ஆரும் விளையாடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய மேட்ச்ல ரெண்டு பேருமே பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல போலாம், நம்மளுடைய தகுதியை வந்து நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுவாங்க. கேகேஆருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆர்ஆரை விட. பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேகேஆரோட பவுலிங் ஓரளவுக்கு நல்லபடியாவே இருக்குது. ஆர்ஆர் பவுலிங்கை விட கம்பேர் பண்ணும்போது கேகேஆரோட பவுலிங் நல்லாவே இருக்கு. பேட்டிங்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆரும் கேகேஆரும் ஈவனா இருக்காங்க. அன்னைக்கு டே யாருக்கு நல்ல ஒரு டைமிங் ஒர்க் அவுட் ஆகுதோ அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து படைப்பாங்க. அதாவது கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தட் டே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு நாள் உன்னுடைய நாளா இருந்துச்சுன்னா யாராலையும் மாற்ற முடியாது. ஒரு ஒரு ரெக்கார்டு ஒன்று நடக்குது அப்படின்னா அன்னைக்கு அந்த ரெக்கார்ட் பண்றவங்கள வந்து இவங்க தடுத்து நிறுத்தவே முடியாது. அது மாதிரி தான் இந்த ஐபிஎல் பிளேயிங் மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான். இன்னைக்கு டே அவங்களுக்கு வந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த டீம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கும். அப்படி பார்க்கும்போது கேகேஆருக்கும் ஆர்ஆரும் நடக்கக்கூடிய மேட்ச்ல ஆர்ஆர் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா பிளே ஆஃப் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்களோட எஃபோர்ட் அதிகமா இருக்கும். அவங்க கான்பிடண்டா உள்ள வருவாங்க. லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு கான்பிடண்டா உள்ள வருவாங்க. அவங்களுக்கு பவுலிங் இருக்கு. சுனில் நாராயண் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் கொஞ்சம் ஃபார்முக்கு வராரு. அவங்க டீம்ல இருக்க வெங்கடேஷ் ஐயர் ஃபார்முக்கு வரணும். அப்படிலாம் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கேகேஆர் ஒரு நல்ல தகுதி உள்ள டீம் தான். அது என்ன நடக்குது அன்னைக்கு டே கேகேஆரா ஆர்ஆரான்னு பாத்தீங்கன்னா என்னோட பிரிடிக்ஷன் கேகேஆர் தான் வின் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.